அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். நெகேமியா 2வது அதிகாரம் 18வது வசனம். இந்திய தேசம் பெரும் பெரும் பேரரசுகளால் ஆளப்பட்டாலும் பீகார் மாநிலம் தரமான கல்வியின்றி, சுகாதாரமின்றி, மூட நம்பிக்கைகளாலும், மத நம்பிக்கைகளாலும், மாவோயிஸ்டுகளின் அக்கிரமங்களினாலும், பேசித்தனம், கஞ்சா போன்ற கலாச்சார சீர்கேடுகளாலும் அந்தகார இருளில் கிடந்த காலம் அது. இயேசுவை அறியாத, கண்கள் திறக்கப்படாத ஜனங்களின் பின்தங்கிய நிலை கண்டு 2 பெண்களின் ஆத்தும பாரத்தோடு கூடிய ஜபத்திற்கு உன் ஆகாரத்தை தண்ணீர்களின் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய் என்கிற வசனம் சொல்வது போல அநேக நாட்களுக்கு பின் கிடைத்த பலனே சகோதரர் டி. அகஸ்டின் ஜெபக்குமார். மகனே, நீ இல்லாவிடில் வேறு எனக்கு யாருமில்லை என்ற தேவ சத்தத்தோடு பீகாரில் மிஷனரியாக அழைக்கப்பட்ட அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்களால் பாவத்தில் கட்டப்பட்டு மேய்ப்பனில்லாத ஆடுகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக வழி தெரியாது அலைந்து திரியும் 1000 ஆத்துமாக்களை மெய்யான தேவனிடத்தில் வழிநடத்த நிறுவப்பட்டதே ஜெம்ஸ். அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவரே கிரியை செய்தார். ஆத்தும பாரம் அநேகரை நெருக்கி ஏவியதால் ஊழியத்தை தாங்கும் அநேகர் எழும்பினர். அரண்மனை அந்தஸ்தை உதறி தள்ளிவிட்டு தன் சொந்த ஜனங்களோடு உபத்திரவத்தை தெரிந்து கொண்ட மோசே போல அநேகர் தங்களை தாங்களே வெறுத்து மிஷனரிகளாக ஒப்பு கொடுத்தனர். சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்ற வசனத்தின்படி எல்லா பாஷைக்காரருக்கும் சகல ஜாதிகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பை பிரசங்கித்தோம். பாவங்களை கழுகி சாபங்களை நீக்கி எனக்கு அன்பு காட்ட இப்படி ஒரு தெய்வமா என்று ஆச்சரியப்பட்டவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள். சீசர்களாய் இணைந்து கொண்டார்கள். பீகார் மட்டுமல்லாது மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா மற்றும் நேபாள நாட்டிலும் பணித்தலங்களை விரிவுபடுத்தினோம். தண்ணீர்கள் மேல் போடப்பட்ட ஆகாரம் வேர்விட்டது, துளிர்த்து கிளைவிட்டது, பூ பூத்து மிகுந்த கனி கொடுத்தது. அதன் பலனாக டிவிசி, எம்பிடிசி, மூவர்ஸ், எல்டிசி, இம்பாக்ட் மற்றும் ஜென்னெக்ஸ்ட் போன்ற சீசோத்தோ பயிற்சிகளை கொடுத்து முற்றிலும் தேறின ஊழியர்களாக உருவாக்கினோம். சிறுவர்களுக்கு KFC, இளம் பிள்ளைகளுக்கு டீனா, வாலிபர்களுக்கு ஜிம், பள்ளி கல்லூரி மாணவர்கள் தேவனை அறிய ஸ்டாம், தொழில் செய்பவர்களுக்கு வேலை ஸ்தலங்களில் இயேசுவை சொல்ல ப்ராஃபிட் என ஊழியங்களை விரிவாக்கினோம். கிராமப்புறங்களில் இயேசுவின் அன்பு, சந்தோஷம், சமாதானம் துண்டு பிரதிகளாக சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டு அடிமைத்தனத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் கவலை கண்ணீரிலிருந்தும் ஜனங்கள் விடுதலை பெற தேவன் உதவியதால் மிகுந்த அறுவடையை கண்டோம். துண்டு பிரதிகளில் தேவ அன்பை வாசிக்க அறியாது அதை தலைகீழாக பிடித்திருந்த பாமர மக்களை கல்வி அறிவின்மையால் குழந்தை தொழிலாளர்களாக மாறும் குழந்தைகளை வாழ்வாதாரம் இல்லாமையால் 10 வயதிலேயே திருமணம் செய்து வைக்கும் பெற்றோர்களின் நிலை கண்டு ஹிந்தி மொழி பள்ளிகளை ஆரம்பித்தோம். பின்னர் ஆங்கில வழி பள்ளிகள், பாலிடெக்னிக் கல்லூரி, தொழிற்பள்ளிகள் என ஆரம்பித்து பெண்களின் முன்னேற்றத்திற்காக நர்சிங் ஸ்கூல் மற்றும் ITI ஒன்றையும் ஆரம்பித்து தரமான கல்வி கண்களோடு கர்த்தரை அறிகிற ஆவிக்குரிய கண்களையும் திறந்தோம். மத கலவரங்களாலும் ஜாதி பிரச்சனைகளினாலும் பல நூற்றாண்டுகளாக பாரம்பரிய விபச்சார தொழிலாலும் வாழ்க்கை கேள்விக்குறியாகி நின்ற 1000 குழந்தைகள் அநாதைகளாக்கப்பட்டதால் அவர்கள் தேவ அன்பை ருசிக்க வேண்டும் என்று ஹாப்பி ஹோம், பரிவர்த்தன் ஹோம், தயாசாகர் போன்ற விடுதிகளை ஏற்படுத்தி விடுதலையாய் ஆராதிக்க செய்தோம். ஒதுக்கப்பட்ட, தள்ளப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட ஜனங்களின் பிள்ளைகளை சீர்படுத்தி அவர் பீப்புள் ப்ராஜெக்ட், ராகா ப்ராஜெக்ட் போன்ற மனிதாபிமான ஊழியங்களில் சேர்த்து கிறிஸ்துவின் அன்பையும் பரிமாறுகிறோம். கொள்ளை நோயாலும் பாரம்பரிய வியாதிகளாலும்
அவதிப்பட்ட மக்களுக்கு போதுமான மருத்துவமனை இல்லாததால் மூட நம்பிக்கைகளாலும் மந்திரவாதிகளை கொண்டு நோய்களை நீக்க முயற்சித்தோர் மாண்டு போனதால் ஜனங்களை குணப்படுத்த தரமான மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஒன்றை ஆரம்பித்தோம். கிராமங்கள் தோறும் நூற்றுக்கணக்கான மருத்துவ முகாம்களை நடத்தினோம். கண் பார்வையற்ற ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அறுவை சிகிச்சையால் பார்வை பெற உதவுகிறோம். அதோடு கூட பரநேசுவையும் பார்க்கச் செய்தோம். பல விழிப்புணர்வு முகாம்களை ஏற்படுத்தி அந்தகார இருளுக்குள் இருக்கும் பலரையும் ஆச்சரியமான ஒளிக்குள் கொண்டு வந்தோம். சத்ருவாகிய பிசாசானவன் சமூக வலைத்தளம் என்கிற மாய வலைக்குள் கோடிக்கணக்கான ஆத்துமாக்களை கட்டி வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட வலையிலிருந்து விடுவிக்கிற, குணப்படுத்துகிற, ரட்சிக்கிற ஒரே ஒரு தெய்வமாம் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் செய்திகளை ஊழியன் போக முடியாத இடங்களுக்கும் ஊடக ஊழியம் மூலமாக எடுத்து செல்கிறோம். டெலிஃபில்ம்ஸ், ஷார்ட் பிலிம்ஸ், வல்லமையான தீர்க்க தரிசன செய்திகள், ஆவிக்குரிய அனல் மூட்டும் பாடல்கள் கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்திருக்கிறது. ஜெம்ஸ் சத்தம், த கால், ஆத்ம தர்ஷன், யுத்தத்வனி, பிரபாத் போன்ற பத்திரிகைகள் நீ இல்லாவிடில் சேர்ந்த இரண்டும் இளம் உள்ளங்களுக்கு, இளம் ஊழியருக்கு எங்கே செல்கிறோம், இணைந்தால் இன்பம், மண்பாண்டத்தில் மகிமை போன்ற புத்தகங்கள் பலரையும் ஊழியங்களில் உற்சாகப்படுத்தி வருகிறது. இந்தியாவின் பல பகுதிகளிலும் வெளிநாடுகளிலும் எழுப்புதல் கூட்டங்களை நடத்தினோம். திறப்பிலே நின்று கதறுகிற, இடிந்து கிடக்கிற அலங்கங்களை கட்டி எழுப்புகிற நெகேமியாக்களை, ஊழியங்களை தாங்குகிற ஊரும் ஆரோனும் போல பலரையும் தேவனே எழுப்பி தந்தார். சத்தியத்தை சத்தியமாக போதிக்க, மெய்யான தேவனை காண முடியாத குருடர்களை வழிநடத்த, தேவ சத்தம் கேட்க முடியாத செவிடர்களை தேவ சத்தம் கேட்கிற காதுகளாக்கி, அவரையே பின்பற்றி அவரையே அறிவிக்கிறவர்களாக மாற்ற, அழிந்து கொண்டிருக்கும் ஆயிரம் ஆயிரம் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி, உங்கள் தாளந்துகளை அறிந்து கொண்டு கிருபை வரங்களை புரிந்து கொண்டு இந்த நல்ல வேலைக்கென்று உங்கள் கைகளை திடப்படுத்துங்கள். தேவனுக்கென்று உங்களை ஜீவ பலியாக ஒப்புக்கொடுங்கள். இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் புறஜாதி மக்களுக்கான ரட்சிப்பும் சகாயமும் வேறொரு இடத்திலிருந்து எழும்புமல்லவோ? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? வாருங்கள், தேங்கி நிற்கும் தண்ணீர்களை வாய்க்கால்களாக வெட்டுவோம். பள்ளங்களெல்லாம் நிரம்பி வழியச் செய்வோம். தேசம் இயேசுவை அறிய இணைந்து கட்டுவோம். வாருங்கள்.